மாத்திரம் மகிமைப்படுவதாக. அந்த காலை பொழுதிலே நம் அனைவரையும் தேவன் அவருடைய சந்நிதியிலே கூட்டி சேர்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நம்மளை அமர செய்திருக்கிறார். இந்த வாய்ப்பினை தந்த கடைசி கால தூது ஜூமுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நடத்துகிற மகனையும் கூட வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாரையும் இந்த காலை பொழுதிலே நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே ராஜாவே, இந்த காலை பொழுதிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம் ராஜாவே. தராசில் படிந்த தூசியை போல இருக்கிற அடியனே நீர் உபயோகிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உடைய பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு பேச உதவி செய்கிற ராஜாவே. கேட்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிற நாளின் ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையாக கெஞ்சி கொண்டாடுகிறோம் பரிசுத்தமான பரம தந்தையே, ஆமீன். மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. லெசன் 4 பழைய ஏற்பாட்டு நம்பிக்கை. இதுல வியாழன் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் என்கிற தலைப்பிலே நாம பார்க்க இருக்கிறோம். இதுல சில எலென் ஒயிட் புக்ல இருந்து சில கொட்டேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். அது ஃபர்ஸ்ட்லேயே நான் அந்த 4-5 பாயிண்ட் ரீட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த மனசுல வச்சுட்டு நம்ம படிப்போம். தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஒரு நம்பிக்கையிலே தான் கல்லறைக்குள் செல்லுகிறார்கள். ஆண்டவருடைய ஆச்சரியமான கிரியைகள் மனிதனுக்கு ரகசியமாகவே இருக்கிறது. ஸ்டில் நம்ம என்ன செய்யறோம், இது எப்படி நடக்குது, இது என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். தேவன் நமக்கு சில புரியாத காரியங்களை வெளிப்படுத்துவார் அவருடைய வருகையிலே. ஆண்டவர் இரண்டாம் வருகையை மரித்தோரை அழைக்கும் போது அவர்களுக்கு மீண்டும் ஜீவ சுவாசத்தை தருகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது. விதைக்கு தேவன் தமது விருப்பத்தின்படி அதற்கு மேனியை கொடுக்கிறார். மேலும் சரீரம் விதைக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய சரீரம் எழுப்பப்படுகிறது. தேவன் மிக சிறந்த மூலப்பொருள்களால் மனிதனை புதுப்பிக்கிறார். இது எனக்கு மனசு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. மிக சிறந்த மூலப்பொருள்களால் மனிதனை புதுப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. இந்த சரீரம் அழிவுக்குரியது. அழியாத சரீரத்தை தேவன் தர காத்திருக்கிறாங்க. நாம் அதற்காக என்ன செய்யணும், அந்த உலகத்திலே பிரயாசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். எனக்கு லைட்டா கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்குது. அதனால சவுண்டு கேக்குதுங்களா பாஸ்டர்? கேக்குதுங்கம்மா, நல்லா தெளிவா கேக்குது. பழைய ஏற்பாட்டு நம்பிக்கை புதிய ஏற்பாட்டிலும் தொடர்கிறது. இந்த நாள் மட்டும் நம்பிக்கையோடு இருக்க தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை நம்பிதான் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளையும் துவக்குகிறோம், முடிக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித உணர்வுகளை நம்ம 5 வகையாக பிரிக்கலாம். அந்த உணர்வுகள் வெளிப்படுவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இதன் வழியாக வெளிப்படுகிறது. இந்த 5 உணர்வுகளால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். சாதாரணமா விஷயம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக காத்துக்கொண்டு அவருக்கு மகிமையாக நம்ம என்ன செய்யணும், வாழணும். சரி, அதே போல இந்த பூ உலகிலே 5 வல்லமைகள் கர்த்தரின் கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படுகின்றன. 5 வல்லமைகள், உலகம், இயற்கை எல்லாமே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. மனிதன் மட்டுமே அவனுடைய சுயத்தை நாடி செல்கிறான். ஆனால் இயற்கை எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. பூமி, காற்று, தண்ணீர், நெருப்பு, வாயு இவைகள்லாம் 5 ஒரு வல்லமையாக தேவன் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதில் பூமிக்கு ஒரு சிறப்பான வல்லமையை தேவன் கொடுத்துக்கிறார். அது என்னன்னு சொன்னாக்கா, இந்த பூமியில் அடைக்கப்படும் எல்லாமே, அது பூமியில புதைக்கப்படுவதோ இல்ல அதுல நம்ம ஊற்றப்படுவதோ வேற ஏதாவது வேண்டாம்னு நம்ம போடுறது எல்லாமே என்ன செய்யுது, மண்ணாக தூளாக மாறுகிறது. எல்லாம் மக்கி போகிறது, செரித்து போயிடுது. அது செரிமானம் ஆகுதுல, வயிற்றுல சாப்பிட முடியாது. அது மாதிரி பூமி என்ன செய்யுது, பொருள்களையும் எல்லாவற்றையும் செரிக்க வைக்கிறது. பொன்னாக இருந்தாலும் துரிப்பிடித்து அதன் ரூபத்தை அழிக்க வல்லதாக இந்த பூமி இருக்கிறது. எல்லாம் விலையுறந்த கற்கள், மாணிக்கம், வைடூரியம், கோமேதகம், என்ன பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் பூமி என்ன செஞ்சது, அலங்கரித்து கொண்டிருந்தது. ஆஃப்டர் ஃபிளட், நோவாவின் அந்த ஃபிளட்டுக்கு அப்புறம் எல்லாம் பூமிக்குள் சென்று விட்டது. பூமியை அலங்கரித்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் பூமிக்குள்ளே சென்று விட்டது.
பாவத்தால் இந்த பூமி சபிக்கப்பட்டு போனாலும் நம் அன்பின் தேவன் தம் சிருஷ்டிப்பின் மேல் இரக்கமாக இருப்பதினால் உணவுப் பொருட்களை இந்த பூமி கர்த்தர் சொல் கேட்டு விளைய செய்கிறது. விதைக்கிறவன் இருந்தாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். அதனால இந்த சபிக்கப்பட்ட பூமியில கூட கர்த்தர் என்ன செய்றாரு? உயிரினங்களாகிய நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவன் இரக்கமுள்ளவர். அவர் கிருபையினால் இந்த பூமியை மூடி இருக்கிறார். அவர் கிருபை என்ன செய்து இந்த பூமியை மூடாவிட்டால் எப்பொழுதே அழிந்து போயிருக்கும். சங்கீதம் 145 15வது வசனத்துல என்ன கூறுகிறது என்றால், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு மிகவும் முக்கியமானது. மனிதன் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் மரஞ்செடி கொடிகள் எல்லாத்துக்கூட என்ன தேவைப்படுகிறது? ஃபுட்டு தேவைப்படுகிறது. ஆனா காட் என்ன செய்யறாங்க? எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரைத்தான் நோக்கி பார்க்கிறது. ஏற்ற வேளையிலே நமக்கு என்ன செய்யறாங்க? ஆகாரத்தை கொடுக்கிறாங்க. பூமிக்கு போகிற எதுவாக இருந்தாலும் தூளாக போய் விடுகிறது. மரித்த தேவ பிள்ளைகளை பாஸ்டர்ஸ் அடக்கம் பண்ணும் போது என்ன சொல்றாங்கன்னா, மண்ணுக்கு மண்ணாகவும் தூளுக்கு தூளாகவும் என்று அடக்கம் செய்கிறார்கள். கர்த்தர் வருமட்டாக பூமியின் தூளிலே நித்திரையாக இருப்பதாக சொல்ல கேட்கிறோம். 2ஆம் வருகையிலே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4:16 இருக்கிறது. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தருக்குள் மரித்த உலகத்தில் முதல் மனிதன் ஆதாம் முதல் பூமியின் கடைசி மனிதன் வரை பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆவார்கள். கர்த்தர் என்ன செய்ய போறாங்க? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் கண்டிப்பாக எழும்ப செய்ய போகிறார். இந்த நம்பிக்கையோடு நாம் என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரித்தவர்களும் அப்படியாகத்தான் மரிக்கிறார்கள். மனிதனுக்கு மட்டுமே இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் உண்டு. மீது எல்லா பொருள்களும் பூமியில போட்டா அதெல்லாம் என்ன செய்யுது? மயமா போயிடுது. அதெல்லாம் உருவடைந்து போயிடுது. சில என்ன செய்யுது? ரியாக்ஷன் ஏற்பட்டு, கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு நிலக்கரியாகவோ அந்த ஆயில் குரூட் ஆயில் இந்த மாதிரி ஆயிலாகவோ கிடைக்க செய்து அதுவும் பிரயோஜனப்பட வைக்கிறது. ஆனாலும் மனிதன் மட்டுமே பூமியின் தூளிலிருந்து எழும்பக்கூடிய வல்லமையை தேவன் கொடுக்கிறார். மனிதனை கிரவுன் ஆஃப் கிரியேஷனாக காட் படைத்ததுனால, அவர் தன் சொந்த உருவத்துல தன்னை போல படைத்ததுனால அவர் என்ன செய்யறாங்க? மனிதனை அதிகமாக நேசிக்கிறாங்க. நாம் என்ன செய்யணும்? அனுதினம் தேவனை அதிகமாக நேசித்து அவர் வழியில நாம வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:14-20 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலன். கிறிஸ்து தான் முதல் பலனாக இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது. நமக்காக எல்லாமே அவங்க செய்து முடித்து வைத்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாக்கா, 2ஆம் வருகையிலே உயிரோடு இருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறார். இது ஒரு ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக ரகசியம் கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? மிகுந்த ஆவலோடு இருப்போம். அதே ஆவல் நமக்கு இந்த இடத்துல நம்ம அந்த ஆவலோடு இருக்க வேண்டும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது ஒரு சிறப்பான ஒரு மகிமையான ஒரு செய்தியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்பிக்கையோடு நம்ம வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வேத வசனங்கள் நமக்கு நம்மை வாழ்நாள் முழுவதும் திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறது, சந்தோஷப்படுத்துகிறது. இப்ப மரித்தவர்கள் என்ன செய்யறாங்க? மரித்த விசுவாசிகளுக்கு எப்படின்னாக்கா, 1 தெசலோனிக்கர் 4:14 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். மரித்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு நாளும் பயப்படவோ கவலைப்படவோ கூடாது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றி புதிய ஏற்பாட்டில் அதிகமாக காணப்படுகிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டுள்ள சில காரியங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அபாயகரமான எதிரியை பற்றி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் எச்சரித்திருந்தார்.
அபாயகரமான எதிரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தார் காடு. ஆனால் சாத்தான் தன்னை மறைத்து கொண்டு சர்ப்பத்தை கருவியாக பயன்படுத்தி அவர்களை வீழ்த்தி விட்டான். ஏன்னு சொன்னாக்கா, ஆதாமும் ஏவாளும் பாவத்தினால் பூமியில் தூளாகி போக வேண்டும் என்று சாத்தான் நினைத்தான். அவர்கள் என்ன செய்து பூமியில மண்ணோடு மண்ணாக போய் வீணாகி போக வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு இருந்தது. நாம் ஜீவாதிபதி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் நம் பாவங்களை எல்லாம் கழுவப்படுகிறது. ஆதாமிலிருந்து எல்லாரும் இதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக மறிக்கவில்லை என்றால் நம் ஒன்றுமே பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. தேவன் நம்மளை இவ்வளவாக ஆசீர்வதித்து காப்பாற்றி கொண்டு வருகிறார். இப்பொழுது மரித்து தூளாகி போகிறவர்களும் தூளில நித்திரை பண்ணுகிறவர்கள் என்ற தலைப்புல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சில விசேஷமான ஒரு காரியங்கள் வேதத்துல இருக்கிறது. மரணமே இல்லாமல் இந்த 2 பேரை பத்தி நம்ம ஒரு லைட்டா ஒரு ரீகால் பார்ப்போம். ஏனோக்கு என்பவர் நமக்கு தெரியும். அவர் என்ன செய்தார்? உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று 300 வருடங்களாக தேவனோடு சஞ்சரித்தார் ஏனோக்கு. ஆனால் துறவியாக அவர் வாழவில்லை. ஜபம் அவருடைய சுவாசமாக இருந்தது. நிறைய காரியங்கள் இருக்குது. நான் ரொம்ப சின்னதை கொஞ்சமா எடுத்துக்கிறேன். நீதிமானும் துன்மார்க்கனும் ஒன்றாக மண்ணுக்கு திரும்புவது குறித்து ஏனோக்கு என்ன செய்யறாரு? கலங்குகிறார். பார்க்கிறாங்க, நீதிமானும் சாகிறான், துன்மார்க்கனும் இப்படியாக மண்ணுக்கு போகிறார்கள் என்று கலங்குறாரு. ஆனாலும் கல்லறையில் தூளை தாண்டி ஒரு வாழ்க்கையை ஏனோக்கால் பார்க்க முடியல. கல்லறையில படிச்சு அவங்க எல்லாம் மண்ணுக்கு மண்ணா போறாங்க. இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு யோசனை பண்ணி காடோடு ரொம்ப அதிகம் நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கும்போது கிறிஸ்தை பற்றிய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவர் கல்லறையிலிருந்து உயிர் தெழுதலை அவர் நினைக்க முடிந்தது. கிறிஸ்து வராதப்பையே அவர் காட் ஜீசஸ் பாவிகளுக்காக மறிக்க இருப்பதை அவர் உணர்ந்து என்ன செய்யறாங்க? அவருடைய பிறப்பு, இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் நினைக்கிறார். கல்லறையில் அவருக்கு என்ன செய்யறாங்க? மீட்பரை நிந்திக்கிற தலைமுறை இழிநிலையை அடைவதை அவர் காண்கிறார். துணிச்சலினால் ரொம்ப துணிந்து என்ன செய்றாங்க? கற்பனையை மிதிப்பதும் மீட்பருடைய திட்டங்களை அவர்கள் இழிவாக நினைப்பது, இவற்றை கூட அவர்கள் ஏனோக்கு என்ன செய்யறாரு? கண்டு மன வருத்தம் அடைகிறார். நீதிமான் மாம்சத்திலும் மகிமையாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுவதையும், துன்மார்க்கர் ஆண்டவர் சமூகத்திலிருந்து விரட்டப்பட்டு அக்னியிலே அழிக்கப்படுவதையும் தன் மனக்கண்ணால் ஏனோக்கு பார்க்கிறார். ஏனோக்கின் எச்சரிப்பு பிரசங்கத்தை பிரளயத்துக்கு முன்னிருந்த உலகம் நிராகரித்தது. ஈனோக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? நிறைய பிரசங்கம் செய்யறாங்க. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு நடக்க போகுது, எல்லாம் அவருக்கு தெரிகிறது. அதை பத்தி எல்லாம் அவங்க சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. ஆனா பிரளயத்துக்கு முன் இருந்தவங்க என்ன செய்யறாங்க? அதெல்லாம் நிராகரிக்கிறதாக இருக்கிறாங்க. அதே போலதான் இப்பத்தி உள்ள காலத்திலும் எவ்வளவோ பிரசங்கங்கள், எச்சரிப்பின் தூதுகள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் துன்மார்க்கர் என்ன செய்கிறார்கள் என்றால் நிராகரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் அந்த மாதிரி ஒரு நிராகரிப்பு செய்துவிடக்கூடாது. தேவனோடு ஒன்று ஏனோக்கு வாழ்ந்தது போல வாழ வேண்டும். தேவனோடு உள்ள உறவை ஏனோக்கு பராமரித்து கொண்டார். பராமரிப்பது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அதை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். ஏனோக்கு அவரு காடோடு தொடர்ந்து போகுது. தெய்வீக சாயலை ஏனோக்கு பிரதிபலிக்க தெய்வ பிரசனம் ஏனோக்கின் முகத்தில் பிரகாசித்தது. தெய்வீக சாயலை அவர் என்ன செய்யறாரு? அடைந்து கொள்கிறார். அப்படியே நெருங்கி ஜீவித்தவர் நீங்க ஃபுல்லா ஏனோக்க பத்தி வாசித்து பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்குது. ஆத்மா தூய்மையை அனுதினம் தேடினார். ஆத்மா தூய்மை அனுதினமும் நம் குணம். ஆத்மா என்பது நம்ம குணம். அந்த தூய்மையை நம்ம என்ன செய்யணும்? குணக்கேடு அடைந்து விடக்கூடாது. அதை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள அனுதினம் என்ன செய்யணும்? ஈனோக்கு தேடினது போல நாமும் தேட வேண்டும். அவனுக்கு ஆசீர்வாத நாட்டிற்கும் இடையே, ஈனோக்குக்கும் ஆசீர்வாத நாட்டுக்கும் இடையே 1 அடி தூரம் மாத்திரம் இருந்தது. மனிதர்களை விட்டு பரிசுத்த நகரத்தின் வழியாக ஈனோக்கு கடந்து சென்றான். இவன் முதல் மனிதனாக பரலோகத்துக்கு சென்றதாக அறிவிக்கப்படுகிறது. அவனை தேடினார்கள், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில்
காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது ஒரு சிலாக்கியமான காரியம். பாருங்க, தூள்ல அவர் தூளா மாறல. அவர் அதுக்கு பதில் என்ன செஞ்சாங்க, பரலோகத்துக்கு நடந்து சென்று பரலோகத்துக்கே போய் சேர்ந்துக்கிறாங்க. தேவனோடு கூட அவர் சஞ்சரித்ததுனால எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாதபடிக்கு தூய்மையாய் வாழ்ந்ததுனால சீக்கிரமா தேவன் என்ன செஞ்சாங்க, எனக்கு பரலோகத்துக்கு அழைத்து கொண்டார்கள். அதே போல எலியாவை பார்ப்போம். எலியா நிறைய இருக்குது. ஆனா அவர் என்ன செஞ்சார், அக்னி ரத்திலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா நான் மறிக்கணும், எனக்கு மரணம் இப்ப தேவை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சாரு, போயிட்டாரு. ஆனாலும் தேவன் என்ன செஞ்சாரு, அவர் கேட்ட அந்த மரணத்தை கொடுக்காமல் மறிக்காத ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டாங்க. மோசையை குறித்து பார்க்கும்போது யூதா 9ஆம் யூதா சாப்டர் 1 தான் 9வது வசனத்துல பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தரிக்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். ஏன் இந்த ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கு பெரிய ஒரு வாக்குவாதமே நடக்குது. யாருக்குன்னா, கிறிஸ்து என்ன செய்யறாரு, மோசையை அடக்கம் பண்ணி உயிராக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்யறான், ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், அவரை உயிராக்க கூடாதுன்னு சொன்னா. ஏன்னாக்கா, கிறிஸ்து இந்த உலகத்துல மறிக்கல, நீ மறிக்காம எப்படி உயிராக்க முடியும்னு சொல்லி தர்க்கம் பண்றாங்க. ஆனாலும் ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்க, அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி மோசையும் இவ்வாறாக தேவன் பரலோகத்துக்கு அழைத்து சென்றார். யோபு காரியத்தை குறித்து பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரியும். 42 சாப்டர்ஸ் இருக்குது யோபுல. அதுல யோபு 19, 25, 27 கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம அதை அடிக்கடி படிச்சு பார்க்கணும். அந்த ஒரு படிக்கும்போது நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பலன் கிடைக்கத்தக்க ஒரு வசனமாக இது நமக்கு இருக்கிறது. யோபு 19, 25 27 வரையில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என்ன சில எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற கடைசியில அவர் சரீரத்துல, ஏன்னா மனுஷனுக்கு எந்த கஷ்டத்தையும் ஓரளவுக்கு தாங்கிக்க முடியும். சரீரத்திலே தொல்லை வரும்போது அவர் அதனால என்ன செய்யறாரு, ரொம்ப ரொம்ப விசுவாசமா இருந்தாலும் கொஞ்சம் சோர்வு வேற, விசுவாசத்தோட்டு பின்வாங்குவது வேற. அப்படியே உடம்பு அவருக்கு சோர்ந்து இருக்குது. ஆனாலும் தேவனை அவர் உறுதியாக பற்றி கொண்டார். கிறிஸ்து பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை, இவற்றை எல்லாம் யோபு என்ன செய்யறாரு, தன் மனதில வைத்து பரிசுத்தமாக வாழ்ந்து அவர் என்ன தேவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கேடுபாடு வந்தாலும் அவர் மறிக்க விடாமல் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பாடுபட்டதுக்கு திரும்பி கொடுக்குறாங்க. தாவீது பார்க்கும்போது இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் சொல்லி காட் அவனை அழைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவரின் வேண்டுதல்கள் மிகவும் சோகமாகவே இருக்கிறது. எப்படியாக இருக்கிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். சங்கீதம் 13:3 என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, என் தேவனாகிய கர்த்தாவை நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்துள்ளோம். நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். மரண நித்திரை 2ஆம் மரணம், தூக்கம் என்பது மரணம் என்பது தூக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படியே அந்த தூக்கமே என்னது, 2ஆம் மரணத்துக்கு விட்டு போகாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஏன்னா கண்ணு என்னது, சரீரத்தின் விளக்கா இருப்பதினாலே நாம் என்ன செய்யறோம், கண்களினாலே தேவனை பார்த்து, அவருடைய விசுவாச கண்களினாலும் அவரை பார்த்து நாம் என்ன செய்யறோம், அவரை நம்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 13:36 தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்கள் அண்டையிலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிதாக்கள் அண்டையிலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். ஏன்னாக்கா மண்ணுல புதைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் என்ன செய்யும்னு சொன்னா, நான் ஏற்கனவே பூமிக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது, அழித்து விடும், தூளாக்கி விடும், தூசியாக்கி விடும். அதை அது செரித்து பூமியில மண்ணோடு மண்ணாக வைத்துக் கொள்ளும். ஆனால் அதை என்ன செய்யறாரு, அவரு அதை அடைந்தார்.
அழிந்து இருக்கிறார். எத்தனையோ பேர் அப்படிதான் கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க. சங்கீதம் 71:20 அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் நிறைய இக்கட்டு ஆபத்து நிறைய அவரை சூழ்ந்திருந்தது. சவுலினால மெயினா அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் வந்தது. நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அவர் கர்த்தரோடு கெஞ்சுகிறாங்க. திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. சங்கீதம் 49:15 தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போன வாரம் கூட இதை ஒரு பாட்டாக பாடினேன். தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பாதாளத்துக்கு என்ன இருக்குது? ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையில தேவ வல்லமை மகா பெரியதல்லவா. அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் நம்மை படைத்தவர், நம்மேல் அவர் மகா விருப்பமாக இருக்கிறாங்க. நாமளும் விருப்பமுள்ள ஆவியோடு அவரை தொழுது கொள்ளும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் அவருடைய வல்லமை நம்மளை மீட்டெடுக்கிறது. இங்கு தானியலுக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலான நம்பிக்கை அவரே கொடுக்குறாங்க. தானியலுக்கு அவரே காட் என்ன செய்றாங்க, ஒரு ஆறுதலான ஒரு நம்பிக்கைய கொடுக்குறாங்க. தானியல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருக்கும் மரணம் சேர்கிறது. தானியல் 12:13 நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீட்டுக்கு எழுந்திருப்பாய் என்றார். இப்படிப்பட்ட ஒரு டிக்ளரேஷன் தானியல் என்ன செய்ய ஏற்றுக்கொண்டு இவ்வளோ தீர்க்க தரிசனங்களையும் விளக்கங்களையும் கொடுத்தவர் இந்த நித்திரைக்குள் அவரும் செல்கிறார். கர்த்தர் வரும்போது எழுந்திருப்பார். இன்னும் ஒரு அதிசய பூமியின் வல்லமைக்கு தப்பித்த ஒருவரை நம்ம பார்க்கலாம். இந்த பூமியின் வல்லமைய மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஒருத்தர் தப்பிச்சாங்க. அவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 16 அது கூறப்பட்டிருக்கிறது. அது பொற்பன சங்கீதம் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. என் தகப்பனார் மரிக்கும் போது கூட என்ன செஞ்சாங்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை தான் படிக்க சொன்னாங்க. நான் தான் படித்தேன். அந்த சங்கீதம் ரொம்ப அருமையான சங்கீதம். நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. இப்போது சங்கீதம் 16 அதிகாரம் 16 10வது வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். அழிவை காணாத ஒரு சரீரம், அது யாருடைய சரீரம் என்றால் கிறிஸ்துவின் சரீரம். அழிவை காணவில்லை. மகத்தான ஒரு நம்பிக்கையோட காட் என்ன செய்யறாங்க, தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. தேவன் என்ன செய்யறாங்க, அந்த சரீரத்துக்கு அழிவை கொடுக்காதபடிக்கு அவர் உயிர் தெழுந்தார். நம் ஆத்ம மீட்பர் நம்மையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை நாம் அடிக்கடி என்ன செய்யணும், படிக்க வேண்டும். சங்கீதம் 49:9 ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது, அது ஒருபோதும் முடியாது. சங்கீதம் 68:20 நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. அவரும் மரணத்தை அடையாதபடிக்கு காக்க வல்லவராகவும் இருக்கிறார். அப்படிதான் ஏனோக்கும் எலியாவும் கூட அதுல அந்த சுலாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களும் நம்மை போல உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பெற்றிருந்தார்கள் என்று நாம் இவ்வளவு நேரம் பார்த்தோம். கிறிஸ்து உயிரிட்ட அந்த நேரத்துல ஒரு காரியம் நடப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சிலுவையிலே அவர் உயிரிட்ட போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தன, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்தன. கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். இப்படி ஒரு விசேஷ உயிர்த்தெழுதும் நடைபெற்றிருக்கிறது. நம்ம காட் அதான் முதலே நான் சொன்னேன்ல, அவருடைய காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, ஆண்டவருடைய காரியங்கள் ஆச்சரியமான கிரியைகள் மனிதனுக்கு ஒரு ரகசியமாகவே இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இந்த 1000 வருட ஆட்சியில யுகமா என்ன செய்ய போறோம், நம்ம கர்த்தருடைய வழி நடத்துதலே நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம். அதற்கு பதில் கொடுப்பார். நம்ம கவலைகளை கண்ணீர்களை எல்லாம் துடைக்க வல்லவர். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு நம்மை போல உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை பெற்றிருந்தார்கள் என்று
நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த லாசருவின் சகோதரி ஆகிய மார்த்தாள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடையவளாக இருந்தாள். அது ஒரு பெரிய விஷயம். சீஷர்கள் கூட என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. ஒரு சீஷர்கள் அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன்னு அவங்களுக்கு கற்பித்து கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன மறந்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா மார்த்தாள் என்ன செய்யறாங்க, டக்குன்னு சொல்லிட்டு அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடையவளாக இருந்ததுனாலே யோவான் 11:24 என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். இயேசு என்ன சொல்றாங்க, அவன் மரிக்கவில்லை, நான் என்ன செய்ய போறேன், அவனை உயிராக்க போறேன்னு சொல்றாங்க. அப்பதான் நீங்க உயிர் தர்ற நாள் அது நடக்கும்னு சொல்லி நம்புறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் பதில் சொல்றாங்க. இயேசு அவளை நோக்கி இந்த இந்த வசனத்தை நான் பாட்டா பாடலான்னு ஆசைப்படுகிறேன். தேவனுக்கு மகிமையாக. இயேசு அவளை நோக்கி கொடுத்த பதில் என்னவென்றால், நானே உயிர் தேடுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசித்தவன் கர்த்தர் என்ன செய்யறாங்க, நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசித்தவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையை நமக்கு புகட்டுறாங்க. அன்றே யூதர்களில் சிலர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று ஓரளவுக்கு விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் 23:8 சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதர்களும் ஆவியும் இல்லை என்றும் சொல்கிறார்கள். பரிசேயரோ இவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படியாக அந்த காலத்துல ஒரு சர்ச்சை போய்கொண்டே இருக்கிறது. மாபெரும் தீர்க்கதரிசி ஆகிய தானியேல் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி ஆகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவார். யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இப்படியாக என்னது, அக்காலத்திலே பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யுகங்கள் நெடுக்கிலும் ஆபத்து காலம் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த ஆபத்து காலத்தை விட இப்போ யாதொரு ஜாதியும் தோன்றினது முதல் காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து வரும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்துல எப்படிப்பட்ட ஆபத்துகள் வர இருக்கிறது என்று தேவன் சொன்னதினாலே நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு நம்ம என்ன செய்யணும், ஏனோக்கை போல அதிகமாக நெருங்கி ஜீவிக்க வேண்டும். எரேமியா 33:3 நம்ம என்ன செய்யறோம், காடோட போன் நம்பர்னு சொல்லி நம்ம சொல்றோம். பிள்ளைகளுக்கும் அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறோம். அந்த 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 வசனத்தையும் நான் கர்த்தருக்கு மகிமையாக பாடலாக பாடுகிறேன். பாட்டாக பாடும்போது நம்ம மனசுல இருந்து வசனங்கள் மறையாது. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நமக்கு புரியாத எதுனாலும் நம்ம உங்களாய்த்து போயிருக்கும் போது எசப்பாவை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அறியாதும் தெரியாத எட்டாததுமான காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக வசனத்தின் மூலியமாகவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக எப்படியாவது நமக்கு அறிவித்து நம்மளை சாந்தப்படுத்துவாங்க. அதே மாதிரி சங்கீதம் 91 கண்டிப்பாக நம்ம இரவில் படுக்க போகும் முன்னதாக சொல்ல வேண்டும் என்று இளஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அது ஆபத்து காலத்துல நமக்கு ஒரு பெரிய வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தானியேல் 12:1 உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். பெரிய அதிபதியாகிய மிகாவேல் யார் என்று விவாதங்கள் எழும்பிக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த தெய்வீக நபரை பற்றி தானியேல் புஸ்தகம் என்ன கூறுகிறது என்றால், தானியேல் 8:14 சேனையினுடைய அதிபதி என்று கூறுகிறது. தானியேல் 8:25 அதிபதிகளுக்கு அதிபதி என்று கூறுகிறது. தானியேல் 9:25 பிரபுவாகிய மேசியா என்று கூறுகிறது. தானியேல் 12:1 பெரிய அதிபதியாக மிகாவேல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக நம்ம என்ன செய்யறோம், மிகாவேல் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுனாலே நாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படாமல் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலை பற்றி வசனங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. தானியேல் 12:2 பூமியின் தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய
அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழும்பார்கள் என்ற ஒரு வசனம். இது ஒரு முக்கியமான வசனம். நம்ம வந்து 2ஆம் வருகையில நடக்க இருக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது ஒரு சிலருடைய உயிர்த்தெழுதல் பற்றி இந்த வசனம் கூறுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த வசனம் நிகழ இருக்கிறது. மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தால் மட்டுமே நித்திய ஜீவனுக்காக உயிர் தெழுவார்களாக மகிமைப்படுவோம். ஆனா வந்து இங்க வந்து என்ன செய்யுது, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்ற வசனம் இருக்கிறது அல்லவா? அதனால கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்போது பரிசுத்தவான்கள் முதலாவது என்ன செய்வாங்க, மரித்த பரிசுத்தவான்கள் எழும்புவார்கள், உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் மறுரூபமாவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்க இருக்கும் பொழுது குத்தினவர்களும் காண்பார்கள் என்ற அந்த வசனத்தின்படி இது முதல் அவங்க வந்து குத்தினவர்கள் உயிரடைவார்கள். சிலர் அவரை குத்தினவர்களும் பரிகாசம் செய்தவர்களும் ஏளனம் செய்தவர்களும் அவர் சத்தியத்தையும் அவர் மக்களையும் கடுமையாக எதிர்த்தவர்களும் அவர் உயிர் தெழுவார்கள். கர்த்தருடைய 2ஆம் வருகையில அவங்க எல்லாம் உயிர் தெழுந்து இந்த காட்சிகள் அவர் என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்களோ, என்னென்ன கொடுமைப்படுத்தினார்களோ, கிறிஸ்துவ பிள்ளைகளை என்ன கொடுமைப்படுத்தினார்கள், இதெல்லாம் அவர்களுக்கு வந்து என்ன செய்யும், அப்படியே ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஆகாயத்துல அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, திருப்பி அவங்க மரித்து போவார்கள். ரெவல்யூஷன் 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறுகிறார். ரெவல்யூஷன் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயமாக நமக்கு இருக்கிறது. இது வந்து காட் வந்து என்ன செய்றாங்க, நம்மளுடைய குணத்தை கண்டு நம்மளை வந்து நீதிமான்களாக மாற்றுகிறார். அவர் கிருபையினாலே நம்முடைய பாவங்கள்லாம் மன்னித்து நம்மளை நீதிமானாக மாற்றி அவருடைய வருகைக்கு நம்மளை உகந்த பிள்ளைகளாக காத்துக் கொள்கிறார். ரெவல்யூஷன் 14:9-13 வந்து அப்போது 3ஆம் தூதனுடைய செய்தியில் விசுவாசம் உள்ளவர்களாக மரித்தவர்கள் மகிமையோடு வெளிவந்து கற்பனையை கை கொண்டவர்களுடன் சேர்ந்து கொண்டிருப்பார்கள். எல்லா மரித்த பரிசுத்தவான்களும் கற்பனை கை கொண்டிருக்கிறவர்களும் சேர்ந்திருக்கிறத யார் பார்ப்பாங்க? இந்த துன்மார்க்கர், இந்த குத்தினவர்களும் தூஷித்தவர்களும் ஏளனம் செய்தவர்களும் பார்த்து என்ன செய்வாங்க, ஏங்குவாங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த நேரத்தை காட் வந்து அவங்களுக்கு எனஃப் டைம் கொடுத்தாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்களுக்குலாம் 3ஆம் மரணம். இரு தரப்பாரும் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். துன்மார்க்கரும் என்ன செய்றாங்க, உயிர் தெழுவார்கள். அவர்கள் வந்து காடோட இந்த 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆவாங்க. பரிசுத்தவான்கள் உயிர் தெழுவார்கள். ரெவல்யூஷன் 26 முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாக இருக்கிறார்கள். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தெளிவா. யாருக்குன்னா பைபிள் ஸ்டடி கொடுத்தாலும் கொடுக்க முடியும். தூளிலே நித்திரை செய்கிற பரிசுத்தவான்கள் அழியாத சரீரத்தை உயிர்த்தெழுதலின் போது அடைகிறார்கள். கிறிஸ்து வரும்போது ஃபர்ஸ்ட் யார் எழும்புவாங்க? பரிசுத்தவான்கள், தூளிலே நித்திரை செய்கிறவர்கள். 2ஆவதாக உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாவார்கள். அந்த இடைய குறுக்குலதான் வந்து இந்த அவங்களும் எந்திரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க மரித்து போவார்கள் அவருடைய பிரசனத்தை பார்த்து. உயிரோடு இருக்கிற துன்மார்க்கர் என்ன செய்வாங்க, அவருடைய பிரசனத்தை தாங்க முடியாம மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்களும் அவங்க 2ஆம் மரணத்துக்குள்ளாக செல்கிறார்கள். அவரை குத்தினவர்கள் உயிரடைந்து எல்லாவற்றையும் கண்டு மீண்டும் அவர்களும் மரணம் அடைகிறார்கள். 1000 வருடத்திற்கு பின் ரெவல்யூஷன் 25 மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. மரணம் அடைந்த மற்றவர்கள் எல்லாம் உயிரா இருக்கிற கெட்ட துன்மார்க்கரும் மரித்து விடுவார்கள். மரித்திருந்த துன்மார்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். 1000 வருடம் அப்படியேதான் இருப்பாங்க. தூளிலே நித்திரை பண்ணுகிறவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையான வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. இந்த இதை வந்து நம்ம ரொம்ப நம்பிக்கையோட நம்ம அடிக்கடி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:51-54 நிறைவேற போகிறதாக இருக்கிற இந்த ஒரு காரியத்தை பார்ப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அழிவுள்ளதாகி இது
அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறபடி வார்த்தைகள் நிறைவேறும். மரணமே உன் ஜெயம் எங்கே, பாதாளமே உன் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எசேக்கியா 33:11 ஒரு காட் என்ன சொல்றாங்கன்னா, துன்மார்க்கர் மரிப்பது அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எசேக்கியா 33:12 நீதிமான்கள் துரோகம் பண்ணுகிற நாளிலே, இது படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் திகிலா இருந்தது. நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. நீதிமான்கள் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. நீதியா வாழ்வது என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணாமல் இருக்க வேண்டும். யோவான் 5:28-29 என்ன பார்க்கணும்னு சொன்னாக்கா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இந்த ஒரு வசனத்தை நாம் என்ன செய்யணும், வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க வேண்டும். அதனால நாம் என்ன செய்யணும், நன்மை செய்கிறவர்களாக மட்டும்தான் வாழ வேண்டும், வாழ முடியும். தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் பற்றி நாம் கவலைப்படாமல், இது மாதிரி போய் நித்திரை செய்யணுமே, தொழில அமைத்து கொள்ளணுமே, அந்த ஒரு காரியம் நம்ம மனசுல செய்யக்கூடாது. கவலைப்பட வைக்காமல் கற்பனையை கை கொண்டு அவர் சொற்படி நடந்து கொண்டு மரணத்தை ஜெயித்தவரை நாம் நம்ப வேண்டும். பரலோகம் செல்ல ரெவலேஷன் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள் என்று நினைத்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜீவனுக்கு அதிபதியாக கிறிஸ்து தம் பிள்ளைகளை கிரயத்தால் மீட்டு கொண்டார். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களே ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களையும் விலையுயர்ந்த பொக்கிஷமாக அவர் என்ன செய்யறாரு, பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஜீவனுக்கு அதிபதியானவர் சாவாமை என்னும் கிரீடத்தை சூட்டி மகிழ்விப்பார். இந்த சந்தோஷத்துக்குள், இந்த நம்பிக்கைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இந்த வாய்ப்பினை தந்ததற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.